ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்திருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. இந்த குட்டி பாம்பு பார்த்திருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையை விட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து எறிஞ்சிருக்கான், நாய் ஓடியே போயிடுச்சு. சார், உண்மையில பலசாலினா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் இப்படி வதைக்க கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு வரட்டி விட்டுருக்கான். சார், இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும். அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்னு இருக்கு. அவன் ஐயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்புன்னு கூட சொல்லப்படாம. அப்பதான் அது நினைச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலி நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்ப உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்ப ஒன்னை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று